அதை ரட்சிப்பவன் காப்பவனாரோ கடைசியாக அத்தை அழிப்பவனாரோ? இதெல்லாத்தையும் கஷ்டப்பட்டு செஞ்சிடக்கூடாது. அழகிலா விளையாட்டுடை ஆரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இது இத்தனை ஒரு லீலையாக விளையாட்டாக எவன் செய்து விடுவனோ அந்த பரபிரம்மத்துக்கு நம்முடைய நமஸ்காரங்கள் என்ன சாதிக்கிறார் கம்பநாடர் கம்பராமாயணத்தினுடைய ஆரம்பத்தில். பார்த்தாலே நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, சிரமப்படாமல் தன்னுடைய திருமேனியில் ஒரு விகாரம் இல்லாமல் எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான். அதத்தான் கீழே ஸ்லோகத்திலே அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே என்று தன் திருமேனிக்கு ஒரு விதமான விகாரம் இல்லாமல் தான் இருக்கிறபடியே சிருஷ்டிக்கிறான். இந்த ஸ்லோகத்தில் விஷ்ணு சகாசாத்து உத்பூதம் இருக்கு இல்லையா, விஷ்ணுவினிடத்திலிருந்து தொடங்கின, விஷ்ணுவினிடத்திலிருந்தே பிறந்ததான் எடுத்து. இந்த இடத்துல காஷங்கிறதுக்கு பிரகாசம்னு அர்த்தமாக கொண்டு விஷ்ணுவின் ஞானத்திலிருந்து பிறந்தனான்னு விஷ்ணு சித்தர் அழகா வியாக்கியானம் பண்ணி காட்டியிருக்கார். இந்த ஸ்ரீவிஷ்ணு புராணத்துக்கு துவைத்தபரமான வியாக்கியானம் உண்டு, அத்வைத்தபரமான உரை உண்டு, விசிஷ்டாத்வைத்தபரமான உரை உண்டு. அதுல ஸ்ரீ விஷ்ணு சித்தியம் என்பது விசிஷ்டாத்வைத்தபரமான உரை. எங்களாழ்வான் அந்த பெரியவருக்கு பேர். அவர் தான் இத்தனை பெரிய உரையே சாதித்துள்ளார் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கு. இருந்தால் அது இல்லாமல் போனால் ஆழ்ந்த பொருட்களுடைய இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் சுலபத்துல நமக்கு அர்த்தம் தெரியவே தெரியாது. திருவள்ளரைன்னு ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல திவ்யதேசம், அங்கதான் இந்த எங்களாழ்வான்கிறவரே இருந்தாராம். நடாதூரம்மாள்ங்கிறவருக்கு சதாச்சாரியனாக இருந்துள்ளார் எங்களாழ்வான். இந்த நடாதூரம்மாள் காஞ்சிபுரம் முழுக்க தேடி தேடி வந்தாராம். தனக்கு ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் சொல்றதுக்கு ஆள் வேணும்னுட்டு பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதினார் சுவாமி ராமானுஷர். அதற்கு தான் ஸ்ரீபாஷ்யம் என்னே பேர். அந்த மாதிரி உரைகள்லாம் கேட்டுக்கணும்னு ஆசை இந்த பெரியவர் நடாதூர் அம்மாளுக்கு. காஞ்சிபுரத்துல தேடி பார்த்தார். ஒத்துரும் அந்த அளவுக்கு பெரிய புஸ்தகங்களை சொல்றதுக்கு ஆள் தயாரா இல்லை. நேர திருவள்ளரைக்கு போ, திருவள்ளரை சோழியன் தெனவுகட சொல்லுவன், உம்முடைய தோல் தெனவு அடங்கும்படி ஞானப்பசி அடங்கும்படி திருவள்ளரே இருக்கிற எங்களாழ்வான்னு சொல்லுவர், போய் கேட்டுக்கோனுட்டா. நடாதூரம்மாள் நேர திருவள்ளரைக்கு வந்தார். எங்களாழ்வானுடைய வீட்டு கதவை தட்டினார். உள்ளேருந்து எங்களாழ்வான், அவருக்கு பேரு விஷ்ணு சித்தர்னு திருநாமம், எங்களாழ்வான்னு சொல்லுவது வழக்கம். அவர் வாசல்ல ஆறு வந்திருக்கிறதுன்னு கேட்டார். உடனே வெளியில இருந்த இந்த பெரியவர் நடாதூர் அம்மாள், நான் தான் நடாதூர் அம்மாள் வந்திருக்கேன் அப்படின்னு நடாதூர் வரதகுரு வந்திருக்கேங்கிறத பத்தி சொன்னார். உள்ள இருக்கிறவர் பதில் சொன்னாராம், நான் செத்து வாரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சு விட்டார். இவர் வெளியில வந்தவருக்கு புரியல, நானே போயிட்டா அப்புறம் வர்றது எப்படி? இவர் நான் செத்து வாரும்னு சொன்னா நான் இருந்தா தான் போய் கேட்க முடியும், நான் போன அப்புறம் போய் கேட்கறது எப்படின்னு இவருக்கு சந்தேகம். திரும்ப காஞ்சிபுரத்துக்கே வந்தார். எல்லாரிடத்திலையும் விசாரித்து பார்த்தார். இந்த மாதிரி பெரியவர் சொல்லிட்டாரேன்னு அப்பாவா சொல்லி கொடுத்தா, நான் நீரே போன அப்புறம் அங்க போகணும்னு அவர் சொல்லல. நான் வந்திருக்கேன்னு சொன்னீர் ஒரு அகங்காரம், நான்கிற செருக்கோட இந்த செருக்கு அழிந்தப்புறம் நல்ல விஷயத்தை கேட்கறதுக்கு வரும், அப்பதான் சொன்னது புரியும்னாராம். சரின்னு திரும்ப ஒரு தரம் இங்கேருந்து அவர் போனார். அதே போல வீட்டு வாசல் கதவை தட்டினார். அதே கேள்வி, வந்திருக்கிறது ஆறுனுட்டு. அப்ப இவர் பதில் சொன்னார், அடியேன் வந்திருக்கேன்னார். நான் சொல்றதுக்கும் அடியேன்னு சொல்றதுக்கு நிறைய வித்தியாசம். நம்ம ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆறு நான் சொல்லவே மாட்டார்கள். அடியேன் அடியேன் அடியேன்னு சொல்லியே தான் பழக்கம். ஒருத்தரை பார்த்த உடனே கீழே விழுந்து சேவிக்கணும். தெய்வத்தை ஸ்ரீமன் நாராயணனையும் விழுந்து சேவிக்கிறோம், அதே போல அவன் அடியவர்களையும் கீழே விழுந்து சேவிக்கிறோம். கீழே விழுந்து நாம் நமஸ்காரம் பண்றோம், சேவிக்கிறோம்னா தான் கொஞ்சமான இந்த தலைக்கணம் குறையறதுக்கு அது வழி. ஏன்னா அது கீழே நம்ம தலை படியாத படுத்துனா தலைகணம் குறையவே குறையாது. அப்பேற்பட்ட விஷ்ணு சித்தர் தான் இதுக்கு பெரிய வியாக்கியானம் பண்ணிருக்கார். அந்த பெரியவர் சாதிக்கிறார், விஷ்ணோ சகாசாது உத்பூதம் என்னால் விஷ்ணுவனுடைய ஞானத்திலிருந்து தோன்றினது. ஞானத்திலேருந்து தோன்றினதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சங்கல்ப சக்தியாலே தோன்றினதுங்கிறது பொருள். ஏன்னா எம்பெருமான் தன்னுடைய உடம்பையே தான் உலகமாக மாத்துகிறான்ங்கிறத நேத்திக்கு நாம பார்த்திருக்கோம். பிரகிருதி பிராகிருத்தங்களாக மாறும். 3 உதாரணம் சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்திங்கோ. மயிலும் மயில் தோகையும், ஒரு பூச்சி தன் வாயிலிருந்து விடுகிற நூலை போலேயும், அதே போல தன்னுளே திரைத்தெழும் தரங்கவன் தடங்கடல், கடலிலிருந்து புறப்படுகிற அலைகள் போலேயும் இந்த உலகமானது பிரம்மத்திடத்திலிருந்து புறப்படும், மறுபடியும் காலம் முடிஞ்சு படுத்துனா பிரம்மத்திடே சென்று லயிக்கும் என்பது வரைக்கும் நேத்திக்கு நாம பார்த்திருக்கோம்.
நேற்றுக்கு படுத்தின கஷ்டத்தெல்லாம் இன்னைக்கு நான் திரும்ப சொல்றதா இல்ல, ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக சொன்னேன், அவ்வளவுதான். ஆக ஜகத்து அவனிடத்திலிருந்து உருவாகும்னா அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு தோணும், ஒரு குயவன் மண் பாத்திரத்தை பண்றதுக்கு தண்டத்தையும் சக்கரத்தையும் வச்சு கைகளால ஏதேதோ பண்றான். அதே போல ஒருவேளை பரபிரம்மமும் தான் கைகளை வச்சிருந்து கை காலெல்லாம் அசைச்சு ஏதான தறி போடுறவனாட்டம் கையதான அசைக்குமோன்னு கேட்டா ஒண்ணுமே பண்ணாது பிரம்மம். அதனுடைய சங்கல்ப சக்தியினாலதான் இத்தனையுமே உருவாகும். கை கால் அசைக்க வேண்டிய தேவையே பிரம்மத்துக்கு கிடையாது. அது இருக்கிற இடத்திலேயே தான் இருக்கும். விகாரம் இல்லைங்கிறத கீழே பார்த்துட்டோம். எந்த விதத்திலையும் அது மாறுதலுக்கே உட்படாது. தான் இருக்கிற நிலையில இருந்துட்டு முதல்ல ஒரு சங்கல்பம் பண்ணிக்கும். பகுஸ்யாம் பிரஜாயேய ஹந்தாக மிமாஸ்திஸ்ரோ தேவதாக, நான் மேற்கொண்டு இத்தனை உலகமாக பரிணமிக்க போகிறேன், மாறப்போகிறேன் என்று முதல்ல ஒரு உறுதிமொழி எடுத்துக்கும். அந்த உறுதிமொழியிலிருந்து தான் இந்த உலகம் அத்தனையுமே பிறக்கும். நேத்திக்கே பார்த்திருக்கோம், குயவன் முதல்ல உறுதி கொள்ளுவன், நான் மண்பானைய பண்ண போகிறேன். அதே போல பிரம்மமும் சங்கல்பித்துக் கொள்ளும், நான் ஜகத்தை சிருஷ்டிக்க போகிறேன். நான் ஜகத்தை சிருஷ்டிக்க போகிறேன் மட்டுமில்லை, நானே உலகமாக ஆகப் போகிறேன். ரெண்டுமே சொல்லும் பிரம்மம். நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் இது ரொம்ப அழகா காட்டினார். கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும். இந்த கடல் ஞாலம்ங்கிறது உலகம். உலகத்தை எல்லாம் நான் தான் செய்கிறேன். கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும். கடல் ஞானம் உண்டேனும் யானே என்னும். உலகத்தை எல்லாம் உண்ணுவதும் நான் தான் உடுத்து பிரம்மம். கடல் ஞாலம் உண்டேனும் யானே என்னும். கடல் ஞாலம் கீண்டேனும் யானே என்னும். திருவிக்கிரமாவதாரம் பண்ணி எல்லைய நடந்தது நான் தான். வராகாவதாரம் பண்ணி சமுத்திரத்திலேருந்து உலகத்தை மேல தூக்கிட்டு வந்தது நான் தான். இதெல்லாத்தையும் பிரம்ம சொல்லிண்டே வருது. அதுக்கு நடுவுல ஒரு வரை அமைச்சிருக்கார் ஆழ்வார். கடல் ஞாலம் ஆவேனும் யானே என்னும். கடல் ஞாலம் ஆவேங்கிறது தான் உபாதான காரணம்னு நேற்றுக்கு பார்த்திருக்கோம். கொடத்தை பண்ண மண்ணு உபாதான காரணம், கொடத்தை பண்ண குயவன் நிமித்த காரணம். இங்க உலகத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மமேதான் மண்ணு, பிரம்மமேதான் குயவன், பிரம்மமேதான் தண்டன் சக்கரன் தடி. ஆக எல்லாமே பிரம்மமாக இருக்குங்கிறத பார்த்திருக்கோம் இல்லையா? ஆழ்வாரும் வேர் முதலாய் வித்தாய்னு சாதித்தாரு. இதெல்லாத்தையும் படைக்கிறதுக்கு பிரம்ம என்ன கஷ்டப்படும்னா ஒன்னும் படாது. அகம் நாம் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க கடவேன். ஹந்தாக மிமாஸ்திஸ்ரோ தேவதாக நாமரூபே வியாக்கரணவாணி. இந்த ஒண்ணுமில்லாத ஜகத்தை எல்லாம் உடையதாக ஆக்கப் போகிறேன். ஆக பிரளயத்துக்கும் சிருஷ்டிக்கும் பெரிய வேறுபாடு என்ன? நாம ரூப விபாகம் இருக்காது பிரளய காலத்திலே. எந்த ஒரு பொருளுக்கும் நாம எப்படி வேறுபடுத்தி சொல்றோம்? இத பூன்னு சொல்றோம், இத காகிதம்னு சொல்றோம், இத மேசை சமக்காலம்னு சொல்றோம். இது ஒன்னொன்னுத்துக்கு நாம வேறுபடுத்துறோம். வேறுபடுத்துறதுக்கு ரெண்டு தேவை. ஒண்ணு, பூனா பூவோட உருவத்தோட இருக்கணும், அப்பதான் அதுக்கு பூன்னு பேர். காகிதம்னா காகிதத்துக்கு ஒரு உருவம் உண்டு, அப்பதான் காகிதம்னு பேர். இந்த மேசை மேல போட்டிருக்கிற துணினா துணிக்கு ஒரு உருவம் உண்டு, அப்பதான் துணின்னு பேர். அப்ப ஒரு உருவமும் தேவைப்படுறது, ஒரு குறிக்கிற பேரும் தேவைப்படுகிறது. நாம ரூப நாம ரூபான்னு ரெண்டு சொல்லுவோம். நாமமே இல்லை ரூபமே இல்லைன்னு ஒரு நிமிஷம் இந்த உலகத்தை யோசிச்சு பாருங்க. என் பேர் எனக்கு இல்லை, உங்க 6 பேரும் உங்களுக்கு கிடையாது. இப்ப என்ன கிருஷ்ணன் ஒருத்தன் கூட்ட உடனே தெரியும் எல்லாருக்கும், இத்தனை வசரத்துல இருப்பார், இத்தனை பருமனா இருப்பார், இந்த மாதிரி வேட்டி கட்டிட்டு இருப்பார், இந்த மாதிரி நடப்பார். இதோட தொடர்பு படுத்தித்தான் என்னை பத்தி உலகம் தெரிஞ்சுக்குமே தவிர, இல்லைன்னா ஒரே கிருஷ்ணன்கிற பேர்ல எத்தனை பேர் இருக்கா? கிருஷ்ணன் சொன்ன உடனே ஒரு தொடர்பு நமக்கும் தோன்றது இல்லையோ? ஆக நாமம் ரூபம் இன்ன உருவத்தோட இன்ன பேரோட இருக்கிறோங்கிற வச்சுதான் உலகத்தை நம்ம வேறுபடுத்தவே முடியும். அந்த வேறுபாடு தோன்றித்துன்னா அப்ப உலகம் படைக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். இந்த வேறுபாடே இல்லாமல், நாமமோ ரூபமோ வேறுபாடு இல்லாமல் ஒரே மாதிரி கிடந்ததுன்னா அதுக்கு தான் பிரளயம்னு பேர். அந்த பிரளயத்திலே நாம ரூப விபாகம் இருக்காது. சிருஷ்டியில் நாம ரூப வேறுபாடு வந்துவிடும். இதுதான் பிரளயத்துக்கு சிருஷ்டிக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். பிரளயத்திலேயும் பிரம்மமே தான் இருக்கும், சிருஷ்டித்த பிற்பாடும் பிரம்மமே தான் இருக்கும். ஆனா பிரளயத்தில் இருந்த பிரம்மத்துக்கு காரண பிரம்மம்னு பேர். சிருஷ்டியும் போது இருக்கிற பிரம்மத்துக்கு காரிய பிரம்மம்னு பேர். காரணம்னா மண்ணு, காரியம்னா குடம். மண்ணாக இருக்கிற பிரம்மம் முன்னாடி காரண பிரம்மம், இப்ப குடமாக இருக்கிற பிரம்மம் பின்னாடி காரிய பிரம்மம். ஆக காரணமும் பிரம்மந்தான், காரியமும் பிரம்மந்தான். தானே தன்னை படைத்துக் கொள்ளுகிறான் எம்பெருமான். அதைத்தான் நேத்திக்கு பார்த்தோம். படைக்கப்படுபவனும் அவனே, படைப்பவனும் அவனே, காப்பவனும் அவனே, காக்கப்படுபவனும் அவனே. ரெண்டுமே பிரம்மங்கிறத பார்த்தோம். சங்கல்ப சக்தியை கொண்டுதான் பிரம்மமானது சிருஷ்டிக்கும்.
சிருஷ்டித்த எடுத்து பஞ்சீகரணம், ஒரு கலப்படத்தை பத்தி சொன்னேன் இல்லையா, இந்த ஐந்தையும் எப்படி சேர்த்து கலக்கிறது பிரம்மம்னுட்டு, கலப்படமும் ஆகி முதல் சரீரம் தயார், உடலை தயார் பண்ணிட்டு ஜீவாத்மாக்கள்லாம் ஒரு பக்கம் பிரம்மத்தினுடைய திருமேனியில ஒட்டின்னு இருக்காளே, இவா எல்லாருடைய கணக்கு வழக்குகளையும் எடுத்து பார்ப்பன் ஸ்ரீமன் நாராயணன். ஆறாருக்கு எவ்வளவு புண்ணியம், எவ்வளவு பாபம். இதுல பிரம்மாங்கிற பதவிக்கு வர தகுந்தா போலே நிறைய புண்ணியம் பண்ணி ஒருத்தர் வச்சிருந்தா அந்த ஜீவாத்மாவை எடுத்து பிரம்மா சரீரத்துக்குள்ளே வச்சுடுவான். சாஸ்திரம் சொல்றது, யுககோடி சஹசிராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபூகு புனஸ்திரைலோக்கிய தாத்திருத்வம் பிராப்தவானிதி சுஷ்ரும. யுககோடி சஹசிராணி, கோடி கோடி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் தாமர புஷ்பங்களாலே அர்ச்சனம் பண்ணி பிரம்மாங்கிற பதவியை பெற்றிருக்கிறாராம் இந்த பிரம்மா. அது ஒரு பதவி தான், அது ஒரு தனி ஆள் கிடையாது. பிரம்மாங்கிறது ஒரு பதவி, இந்திரன்கிறது ஒரு பதவி, வருணன்கிறது ஒரு பதவி. அந்த பதவியெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். பதவிகளை பார்த்து விஸ்வக்சேனர்ங்கிற திருமாலுடைய சேனாபதி அவர் தான் இந்த பதவிகள்லாம் மாத்தின்னு இருப்பார். நீங்க கோவிலுக்கு பறிச்ச விஸ்வக்சேனருடைய விக்கிரகத்தை சேவிச்சிருக்கலாம். கையில இந்த மாதிரி தன்னுடைய திருவிரலை காட்டின்னு இருப்பார். இந்த விரல் இப்படி இருந்ததுனாலே இதை வச்சுத்தான் நான் உலகத்தையே ஆட்டிவிக்கிறேங்கிறது பொருள். அந்த விஸ்வக்சேனரை பத்தி தான் இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கும். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வ விக்னோபசாந்தையே யஸ்ய திரதவக்திராத்யா பாரிஷத்யா பரஸ்வதம் விக்னன் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. இந்த ஸ்லோக சஹஸ்ரநாமத்தினுடைய ஆரம்பத்துல எல்லாரும் சொல்றோம் இல்லையா, அவர் தான் உலகத்தையே ஆட்டி படைக்கிறார். திருமாலுடைய அருளை கொண்டு அவர் மூலமாத்தான் பிரம்மா இந்த பதவி காலம்